பார்த்தா மெரினாவில் சுந்தரி அக்கா கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சுந்தரி அக்கா அவங்க பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் இருக்காங்க பாருங்க. ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க கடையில் பார்த்தீங்கன்னா. இந்த கடை இது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன். இது என்னன்னா இறாலா தாங்க இறால். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தாங்க போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. எம்ஜிஆர் சில ஜெயலலிதா நினைவகம் அப்புறமா அண்ணா கலைஞர் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மெரினா பீச் வந்தது எல்லாம் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி இப்படியே வந்தோம். அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. 3 கிலோமீட்டர் தானே இதுதாங்க மெரினா பீச். மெரினா பீச்லாம் நம்ம எப்போ போவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரும். மணல் மேடாக இருக்குது. தண்ணி பாருங்க. கடல் தண்ணியே ஒரு விதமாக இருக்கு. பாருங்க டாடா தண்ணி யாராவது குளிப்பாங்களா என்னன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய போட் ஒன்று வருதுங்க. வாங்கல தண்ணி பாருங்க. கடல் தண்ணி மெரினா பீச் தண்ணி பார்த்தீங்கன்னா இதுதாங்க மெரினா பீச். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னன்னா அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் தண்ணி இருக்குது. இந்த சைடு பார்த்தா ஒரு தண்ணி கலராக இருக்குது. ரொம்ப உப்பு தண்ணி நாக்கு தெரியுது. இதுதாங்க மெரினா பீச். பாருங்க தெரியுங்களா இந்த இடத்துல போட்டு போட்டு தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க. வாங்க அப்படி போய் பார்க்கலாம். எப்படின்னு தெரியல, வீசு வலைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டால் மீன் வந்து விட மாட்டேங்குது. பார்க்கலாம் மீன் வருதா இல்லையானே. மெரினா பீச்சிலேயே இவ்வளோ பெரிய கடல்லையே வீசு வலையை போட்டு வீசுறாங்க. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க. மீன் வருதானே இங்கே வந்துருச்சு. வரலையாட்டு விளையாடுது.
அதிகமாக வந்தால் அப்படி எடுத்துகிட்டு போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. நல்லா தெரியுதுங்களா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு. பார்க்கலாங்க. இது ஒரு வீசுறது மீன் முழுவதாக அலையான குட்டி தோகை பாருங்க. சவுண்டு விடுது. தண்ணி வந்து காலைல பட்டா சவுண்டு விடுது பாப்பா. சவுண்டு விடுது காலைல பட்டோடனே சவுண்டு. மீன் உளுந்துருச்சு பாத்தியா? மீன் அலையில் வரப்போ பிடிக்கிறது நல்லா ஃபர்ஸ்ட் டைமாக பாருங்க. அலையில் வர்றப்போ நம்ம அப்படியே கிளம்புவோம். மெரினா பீச்சில் ஒரு சுற்றியாச்சு. என்ன குளிக்கல அண்ணன் கரெக்டாக நட மீன் எங்கே அடிக்குதோ அந்த கரெக்டாக தூக்கி போட்டால் கரெக்டாக விழுகுது. ஒரு 2 மீன் வாங்க போகலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே கடை தாங்க. மீன் கடை, இந்த மாதிரி கடைகளாக இருக்குது. நமக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம். நம்ம பார்த்தா நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி கடல் மீன் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கோ என்னமா அனைத்துமே சொன்னோம்னா பண்ணி தருவாங்க போல. இது பார்த்தீங்கன்னா கடல் மீன் ஃபுல்லாகவே என்னதுன்னா இறாலா. சரி போகலாம். மெரினா பீச்சுக்கு அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா பீச் ஓரமாக விளையாடுறதுக்கான பொருள் அதிகம் நிறையா இருக்குங்க. குழந்தைங்களுக்கான விளையாட்டு இது. நம்ம பார்த்தா மெரினாவில் சுந்தரி அக்கா கடைக்கு தாங்க வந்திருக்கோம்.
இந்த சுந்தரியக்காக அவங்க பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் இருக்காங்க. சரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வீடியோவில், அதனால் சரி வந்து பார்த்தேன். இங்கே வந்து வாங்கி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இவங்களா ரசமாக வாங்கிக்கிறேன். சாம்பார் அக்கா நீ என்ன வாங்குற? சாப்பாடா? பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்க, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர். சாப்பாடா? சரி சரி. ஏன் மீன் குழம்பு வாங்கிக்கலாங்களா? இதாங்க ஃபேமஸான குக் வித் கோமாளியில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க சுந்தரி அக்கா கடை. நீங்கள் வந்தீங்கன்னா மெரினாவில் பார்த்தீங்களா சாப்பாடு மீன் பயங்கரமாக இருக்குங்க. எனக்கெல்லாம் வேணாம். பார்சல் 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 கேட்க வேண்டாம். 90 ரூபா 170. இதாங்க சுந்தரி அக்கா கடை. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கான இது இருக்குது, கரும்பு ஜூஸு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கல் மீன் இதெல்லாம் போடுறதுக்கான இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கல்லாப்பொட்டி. நாங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். சுந்தரி அக்கா கடையில் மீன் குழம்பு சாப்பாடு 150 to 170. சிக்கன் குழம்பு சாப்பாடு, முட்டை, சிக்கன் சுக்கா, இறால் ஃப்ரை, காடை ஃப்ரை, நண்டு மசாலா, வஞ்சரம் மீன், நாட்டு மீன் வறுவல், நெத்திலி மீன், அளவு சாப்பாடு எல்லாமே இருக்குதுங்க. அனைத்துமே. ஹலோ பாட்டை எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மாட்ட காமி பாருங்க. ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க கடையில் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சு பக்கத்துலேயே இருக்குது. என்ன மீன்? நெய் மீன் தான். வஞ்சரம் மீன். இது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன். இது பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன். இது என்னன்னா இறாலா? இதாங்க இறால். போலாமா? இதுதாங்க சுந்தரி அக்கா கடை. நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க, சாப்பாடு வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படி கிளம்புறோம். இந்த கடையில் வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக் வித் கோமாளியில் சுந்தரி அக்கா கடைன்னு போட்டு பார்த்தாவே மெரினா பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. ஓட்டாரமாக ஆனால் நீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் மீன் நிறையா இருக்குது. இதுதான் ஓட்டாரமாக பார்த்தீங்கன்னா மின்சார வாகனம் நிறுத்தும் இடம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த இடத்துல ஆப்போசிட்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்கா கடை, கரும்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதான். மெரினா பீச். பாய் பாய், மீண்டும் சந்திப்போம்.